வெல்கம் டு கேபிலிட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ணினா ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த 2026 இப்போ சிஎம்ஆ இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் இவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் நிறைய விஷயத்தை எதிர்பார்க்கறாங்க. மேபி இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய விஷயம், இவர் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்தா கூட சரி, இல்லை இதுக்கு முன்னாடியே இதுக்கான பேச்சுகள் இருந்தாலும் சரி, இப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கான ஒரு ரிசல்ட்ங்கிறது அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய பேர் நம்புறாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4765 டாஸ்மாக் கடைகள் இருந்தது. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா திரு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவருடைய ஜியோ படி என்ன வந்துச்சு அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் அங்கங்க இருக்கக்கூடிய பல டாஸ்மாக் கடைகளை வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜியோ அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அதன்படி 717 டாஸ்மாக் கடைகளை வந்துட்டு அவங்க க்ளோஸ் பண்ணாங்க. எந்தெந்த கடைகள் எங்க க்ளோஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கவர்மெண்ட் வெப்சைட்ல கூட அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 4048 டாஸ்மாக் கடைகள் தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த இடத்துல இருக்கு. இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த 4048 டாஸ்மாக் கடைகளும் ஒரேடியா இந்த ஒரு நைட்ல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சேம் எங்க கீழே இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்துக்கோங்க. சோ தட் நம்ம அடுத்தடுத்து பேசக்கூடிய நிறைய கண்டென்ட்ஸ் வந்துட்டு உங்களை மிஸ் பண்ணாம உங்களுக்கு தேடி வரும். எந்த விஷயமும் நம்ம பண்ணும்போது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்கள் இருக்கும். அதாவது நிறை குறை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்கள் இருக்கும். இப்போ இந்த டாஸ்மாக் கடை அப்படிங்கிறது வந்துட்டு க்ளோஸ் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா என்ன நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த நல்ல விஷயத்த பாக்குறதுக்கு முன்னாடி இங்க நான் சொல்லிக்கிறேன், வெறும் இந்த குடி அப்படிங்கிறது ஒரு மேல் அவங்களுக்கு மட்டும் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது இல்ல, ஃபீமேல்ஸ்க்கும் சார்ந்த விஷயம் தான். ஏன்னா அங்கங்க எல்லா இடத்துலயும் இல்லைனாலும் கூட சரி, அங்கங்க விமென்ஸும் நிறைய பேர் குடிக்கதான் செய்யறாங்க. இது யாரும் மறுக்கவும் முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், இந்த நல்லது எங்கே அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலியில தான் அஃபெக்ட் ஆகும். கெட்டது அஃபெக்ட் ஆகுமான்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல, நல்ல விஷயமா அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். என்ன அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. முதல் ரீசன், அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அவங்க வெளியே போய் குடிச்சிட்டு வர்றதுனால வைஃப் ஏதாச்சும் சொல்லி கேட்கறாங்க, இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா இல்ல வேற யாராச்சும் ஏதாச்சும் கேட்கறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க கிட்ட இவங்க வைலன்ஸ் கட்டுறாங்க. இந்த விஷயங்கிறது கம்மியாகும். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் அப்படிங்கறது நம்ம பாக்குறோம் அப்படின்னா, ஹஸ்பண்ட் அங்க போய் குடிக்கிறாரு, சரி அவர் வீட்டுல சப்போஸ் வைலன்ஸ் காட்டல அப்படின்னா கூட குடிக்கிறதுனால நிறைய உடலுக்கு வந்துட்டு தீய செயல்கள்னு சொல்லிட்டு இருக்குது. இதெல்லாமே நடக்கும். ஹெல்த்தும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். லிவர் எல்லாமே டேமேஜ் ஆகுறது நிறைய வந்துட்டு ஆல்கோஹால்னாலதான். இந்த ஒரு விஷயமும் இருக்கு. மூணாவது விஷயம் நம்ம என்னன்னு சொல்லி பாக்குறோம் அப்படின்னா, சப்போஸ் அந்த ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லாட்டி ஒரு லோ இன்கம் ஃபேமிலி, லோ பாவர்ட்டி அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க இங்க போய் குடிக்கிறதுனால அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு இடத்துல வந்துட்டு வருமானம் அப்படிங்கிறது போகுது, அது வந்துட்டு கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் ஃபேமிலி நடக்கக்கூடிய விஷயம். சோசியலா என்ன நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நடக்கக்கூடிய நிறைய ரோடு ஆக்சிடென்ட்ஸ்ங்கிறது வந்துட்டு அவாய்ட் ஆகும். என்னதான் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு கரெக்டா ஓட்டாததுனாலதான் ஆகுது அப்படின்னு நம்ம நினைச்சாலும் கூட ட்ரங்கன்னால உயிரிழக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அதிகம். அது வரும் நாட்கள்ல இந்த மாதிரி சப்போஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்துட்டு இந்த ரோட் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா கம்மியாகும். ஃபுல்லா கம்மியாகும் நான் சொல்ல, கண்டிப்பா கம்மியாகும். இதெல்லாமே வந்துட்டு நல்லது நடக்கக்கூடிய விஷயங்கள். சரி, கெட்டது என்னென்ன இருக்குது? சரி, இப்போ நம்ம என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்னென்ன கெட்டது இருக்கும், அதாவது கான்ஸ் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ இன்னைக்கு ஒரு ஜியோ வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. இருக்கக்கூடிய எல்லா 4048 டாஸ்மாக் கடைகளும் வந்துட்டு உடனே க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா கூட உடனே வந்துட்டு அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் கூட முதல் விஷயம் எங்க வந்துட்டு ஒரு கான்ஸா போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறைய இந்த கள்ளச்சந்தையில வந்துட்டு இது விற்கக்கூடியதுங்கிறது வந்துட்டு அதிகமாகும். கள்ளச்சந்தைங்கிறது வந்துகிட்டு என்னென்ன சொல்றோம் அப்படின்னா, நிறைய இடத்துல பதுக்கி வைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாகும். நார்மலா ஒரு ஆல்கஹால் அப்படிங்கிறது ஒரு 1000 2000 அப்படின்னு சொல்லிட்டு சேல் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட் இதை வந்துட்டு அவங்க பேன் பண்ணிட்டாங்கிற காரணத்துக்காகவே 5000 10,000 போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் அதை போய் வாங்குவாங்க, பண்ணுவாங்க. இதெல்லாமே வந்துட்டு பதுக்கி செல் பண்ணக்கூடிய விஷயங்கிறது வந்துட்டு அதிகமாகும். இது வந்துட்டு கவர்மெண்ட் இருக்கக்கூடிய முதல் டாஸ்க். ரெண்டாவது டாஸ்க் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 3 வருஷத்துல மட்டும் நம்ம எடுத்து பாக்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 45,000 கோடியில இருந்து 50,000 கோடி வரைக்கும் டாஸ்மாக் அப்படிங்கிறது ரெவன்யூ தருது. ப்ராஃபிட் இல்ல, ரெவன்யூ தருது. இப்போ உடனே ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இப்படி ஒரு ரவுண்ட் ஃபிகரா ஒரு 50,000 க்ரோஸ்ங்கிறது வந்துட்டு ரெவன்யூ ட்ராப் ஆச்சு அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு லேக் ஆகும். உண்மை அதுதான். அப்படி சப்போஸ் அந்த ஒரு லாஸ் வந்துட்டு அவங்க பேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா மேபி நம்மளுடைய டாக்ஸஸ் வந்துட்டு ஏற்றப்படலாம். டாக்ஸஸ்ங்கிறது நம்ம சென்ட்ரல் தானே கட்டுறோம், இது என்னன்னு நீங்க கேட்கலாம். சொல்ல போனா நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்த கார்பரேஷன் டாக்ஸஸ் ஆகட்டும், இல்ல இந்த முனிசிபல் டாக்ஸஸ் ஆகட்டும், இல்ல அப்படின்னா நம்ம சொத்து வாங்கும்போது அது கட்டக்கூடிய டாக்ஸஸ் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கான காஸ்ட் எல்லாமே வந்துட்டு அதிகரிக்கப்படலாம். இந்த ஒரு லாஸை வந்துட்டு காம்பன்சேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரெண்டாவது டாஸ்க். மூணாவது பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மக்கள்
நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சில வருஷமா குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க, இல்ல ஒரு 5-6 வருஷமா குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க, இல்ல 10-20 வருஷமா குடிச்சிருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்கள உடனே ஒரு சிங்கிள் நைட்ல நீங்க இனிமேல் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனுங்கிறது நம்ம போட்டோம், டாஸ்மாக் எல்லாமே வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே மக்களால அவ்வளவு ஈஸியா அப்படிங்கிறது வந்துட்டு விட முடியாது. ஏன்னா அதுக்கு வந்துட்டு அவங்க பழக்கப்பட்டவங்க. அப்படிங்கிறப்போ எங்க இருக்கும், எங்க கிடைக்கும், எங்க வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க தேடுவாங்களே, அப்படிதான் அவங்க போவாங்களே தவிர உடனே அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. நிறைய பேர் சில தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய சான்சஸ் கூட இருக்குது. இந்த மக்கள் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்படி பதுக்கி விற்கக்கூடியவங்க. 1000 ரூபாய்க்கு போகக்கூடிய ஒரு ஆல்கஹால் அப்படிங்கிறது 5000 10,000 ரேட் ஏற்றி விற்கிறான் அப்படின்னாலும் கூட இவங்க இங்க போய் வாங்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்துட்டு இவங்க தான். இது வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு கூடிய 3வது ரொம்ப பெரிய டாஸ்க். இதுதான் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பெரிய டாஸ்க். இதை அவங்க ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு அவங்க சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து. இப்போ இந்த டாஸ்மாக் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நடக்கக்கூடிய நல்லதும் நம்ம பார்த்துட்டோம், கெட்டதும் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் சேம் வே நம்மளும் சொல்லியிருந்தோம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ படி 45,000 கோடியிலிருந்து 50,000 கோடிங்கிறது வந்துட்டு ட்ராப் ஆகும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை வச்சு சர்வை பண்ண முடியுமா? இந்த அத சோர்சஸ்ல ஏதோ அவங்க கை வைக்காம இல்ல வேற ஏதாச்சும் ஆப்ஷன் மூலியமா அவங்க இதை பண்ண முடியுமா? ஒண்ணு. ரெண்டாவது ரொம்ப பெரிய டாஸ்க் அது என்னன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் கூட சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மக்கள் ஒருவேளை எந்த ஒரு தப்பான முடிவுக்கும் போகல பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட அவங்களுக்கு ரீஹாபிடேஷனுக்காக இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? ஏன்னா ரீஹாபிடேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகும். இது அவங்களால பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நாங்க இந்த குடி அப்படிங்கிறது சரியா தப்பா அப்படிங்கறத நம்ம இங்க பேசல. ஏன் அப்படின்னா குடி அப்படிங்கிறது அவங்களுடைய பர்சனல். ஒவ்வொருத்தவங்க குடிக்கிறதுக்கு பின்னாடி பல ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது அவங்களுடைய பர்சனல். ஆனா நிறைய பேர் நம்ம பாக்குறோம் அப்படின்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஜுவல்ஸை கொண்டு போய் வச்சு, இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய விமன்ஸ் கிட்ட காசு பிடுங்கி தாலி பிடுங்கி வச்சு காசு வாங்கினேன், காசு வாங்கி போய் குடிச்சேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு உண்மையுமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயங்கள் தான். இது வந்துட்டு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்குது? அண்ட் மெயின் வே இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 717 அந்த டாஸ்மாக் ஷாப்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இது சரியா தப்பா? இந்த கவர்மெண்ட்னால இந்த 50,000 crores ரெவன்யூ ட்ராப் ஆனா கூட மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம். அண்ட் நாங்க கேபிட்டல் வேர்ல்டு நடக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் சரி, குளோபல் ஃபினான்சியல்ஸும் சரி உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் நாங்கள் சிம்பிளா கொண்டு வரோம். இதே மாதிரி இனி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத சென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.